கிளாஸில் நம்ம ஒரு பேசிக் பார்த்தோம். இப்படி ஃபிக்மாவையும் அடாபையும் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பேசிக் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த கிளாஸில் அடாபை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அடாபில் என்னென்ன ஃபஸ்ட் அடாபெக்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட போயிடலாம், ஓகேவா? நான் ஃபிக்மாலையும் காட்ட தான் போகிறேன். ஸோ அப்கமிங் கிளாஸஸ் அது கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடாப், ஓகேவா? ஸ்டார்ட் வித் கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடாப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போன கிளாஸ் இப்படி செட்டப் பண்ணுறது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் XD அடாப் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த அடாப் வந்துடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம், ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளே போனே இப்படி தான் இருக்கும். நான் ஏன் அடாப் XD சஜஸ்ட் பண்ணல, ஃபிக்மாவை ரொம்ப நான் சொல்லிட்டு இருந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட என்னோட ப்ரொஃபைலில் பார்க்கலாம், நீங்கள் ஸ்டார்டர் பிளான் தான் இருக்கும், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளான் தான் இருக்கும், அப்கிரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபிக்மாவில் அந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, ஏன்னா அவங்க ஃப்ரீ சோர்ஸ், அவங்க எல்லா சோர்ஸுமே கொடுத்துருவாங்க, எல்லா டூல்ஸுமே கொடுத்துருவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடாப்பில் ஸ்டார்டர் பிளானுக்கான டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க, பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் டூல் எல்லாமே. ஆனால் ஃபிக்மாவில் அப்படி கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ். நீங்கள் அது எல்லாமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஆன்லைன்லேயுமே நம்ம பண்ணிக்க முடியும். ஆப் டவுன்லோட் பண்ணணும் கூட கிடையாது, ஓகேவா? ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் அடாப் XD. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஒரு ஐஃபோன் UI, அதாவது ஒரு மொபைல் UI கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க. இல்லை வெப் UI, அதாவது வெப்சைட் UI, வெப்சைட்டுக்கும் UI கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் HTML, JavaScript, React இதெல்லாம் யூஸ் பண்ணி வெப் பேஜே கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேவா? அண்ட் நீங்கள் ஏதாவது போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இதிலே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கஸ்டம் சைஸில் நான் பண்ணிக்கணும்னு நினச்சினா அந்த ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் UI தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் ஆப் UIக்கு நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே ஒயிட் ஸ்க்ரீன் தான் வரும், ஓகேவா? ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்துட்டு அந்த ஃபோனோட இது வரும், ஓகேவா? ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் 13, 12 Pro Max 1 அந்த ரெசல்யூஷன் சைஸ்க்கு இது வந்துடும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் மாற்றிக்க முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் மாற்றிக்க முடியும், ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து நான் வந்து இங்கே காட்டுறேன். இங்கே சில டூல்ஸ் இருக்கும், ஓகேவா? இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். மேலே சில மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? அந்த மெனு ஆப்ஷன்ஸ் எதுக்கு, இந்த டூல்ஸ் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி செலெக்ஷன் ஆப்ஜெக்ட், ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஓகேவா? இதை வச்சு நீங்கள் அந்த ஷேப்புக்கு நீங்கள் ட்ரா பண்ண முடியும். இல்லை சில ஷேப்ஸ் இருக்கும், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அந்த ஷேப்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நிறைய வகையான ஷேப்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் இதோட பெஸ்ட் பெனிஃபிட் இன் அடாப் XDல, ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும் அண்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் தென் சொன்ன மாதிரி பாலிகன் இருக்கும் அண்ட் எக்லிப்ஸ், இது சர்க்கிள் இல்லை எக்லிப்ஸ், ஓகேவா? அண்ட் வந்து ரெக்டாங்கிள் இருக்கும், ஓகேவா? ஸோ அண்ட் தென் பென் டூல் எதுக்குன்னா நீங்கள் சம்திங் ஏதாவது ட்ரா பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஷேப்ஸில் வரல, நான் ஏதாவது ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த பென் டூலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்காக தான் இந்த பென் டூல், ஓகேவா? அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட். ஸோ கண்டிப்பாக டெக்ஸ்ட் தேவை, ரைட்? ஸோ ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் எனக்கு பர்டிகுலராக ஒரு ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்ட் போர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க, அது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டராக பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி த சர்ச், ஐ மீன் த ஜூம் அவுட், ஓகேவா? இந்த சர்ச் ஐக்கான் மாதிரி இருக்கிறது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இது நீங்கள் வந்து ஜூம் இன் மட்டும் தான் இருக்கும், நீங்கள் இன் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணனா ஜஸ்ட் உங்கள் மவுஸ், அதாவது கண்ட்ரோல் கீ ப்ளஸ் மவுஸ், அந்த மவுஸ் கர்சரை நீங்கள் மூவ் பண்ணும்போது அது ஜூம் அவுட் ஆகிக்கும், அந்த ஜூம் இன்னும் ஆகிக்கும். ரெண்டுமே அது பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீபோர்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ++ கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் போகும், கண்ட்ரோல் -- கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் போகும், ஓகேவா? இந்த ஆப்ஷனும் பார்த்துக்கோங்க. இதில் வேற எதுவும் பெரிய டூல் கிடையாது, ஓகேவா? இதெல்லாமே சும்மா லைப்ரரிஸ், ஓகேவா? இதெல்லாம் நம்ம போக போக என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கு இது நம்ம பெருசாக தேவையே கிடையாது, ஓகேவா? இந்த டூல்ஸ் வச்சே நம்ம ஒரு ஆப் UI ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் இந்த ஃபைல் எடிட்லாம் நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான், ஓகேவா? ஃபைலில் வந்து என்ன இருக்கும், ஆஸ் யூஷுவல் வந்து சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த விஷயம் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் எடிட்டில், ஓகேவா? எடிட்டில் பார்த்தா பெருசாக அதுவும் கிடையாது. அன்டூ பண்ணுற, ரீடூ பண்ணுற ஆப்ஷன், டிலீட் பண்ணுற ஆப்ஷன், செலக்ட் ஆல் பண்ணுற ஆப்ஷன், ஓகே? இது மோஸ்ட் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே நம்ம மவுஸ் கீபோர்டை யூஸ் பண்ணியே பண்ணிவிடுவோம், ஓகேவா? அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸு, பிளகின்ஸ், ஓகே? அந்த பிளகின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் வியூவில் வந்து உங்களுக்கு தெரியும் ஜூம் இன் ஜூம் அவுட், லேயர்ஸ், பிளகின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பிளகின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா
இந்த மாதிரி பிளகின்ஸ் வரும், ஐகான்ஸ் அவுட் அந்த மாதிரி பிளகின்ஸ் வரும். அந்த பிளகின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஐகான்ஸ் கிரியேட் பண்ணுறது இல்லை ஐகான்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்புறம் விண்டோஸ் ஏதாவது ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். விண்டோஸில் இப்போதைக்கு பெரிய ஆப்ஷன் இருக்காது, நம்ம பண்ண தான் பெருசாக வரும். அப்புறம் ஏதாவது ஹெல்ப் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஹெல்ப் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தான் இந்த டூல்ஸ், இந்த மெனு பாரில் இருக்கிற விஷயங்கள். ஓகேவா? இந்த சைடுக்கு வந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஜூம் எவ்வளோ இருக்கணும், கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணுமா இந்த இந்த ஆர்ட் போர்ட். ஓகேவா? இந்த பர்டிகுலர் அந்த யூஐ ரெசல்யூஷன் வந்து ஃபிட்டாக இருக்கா போர்டுக்கு. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட டிசைன் இருக்க போகுது, இது தாண்டி வெளியே போக போகிறது இல்லை, இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகேவா? நீங்கள் வேணால் மற்ற ஏதாவது பிக்சர்ஸ் ஐகான்ஸு சைடில் வச்சு நீங்கள் உள்ளே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? அண்ட் இது வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ட்ராயிங்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், அதுவும் உங்களுக்கு சொல்லும். ஓகேவா? டிவைஸ் ப்ரிவ்யூ, ரைட்? நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா நான் டிவைஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபிக்மாலையுமே சரி அடாப்லையும் சரி ஒரு பெஸ்ட் ஒரு டூல்னா இது பார்ப்பேன். ஓகேவா? நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க டிசைன், பட் அது மொபைலில் எப்படி பார்க்க இருக்கும் அண்ட் அப்படியே லைக் வெப்பில் அதாவது சிஸ்டமில் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது இந்த பர்டிகுலர் டூல். ஓகேவா? அண்ட் தென் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் போட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது, உங்கள் டாக்குமெண்ட் இல்லை உங்கள் டிசைன் யாராவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பர்டிகுலர் லிங்க் யூஸ் பண்ணி இல்லை அவங்க இன்வைட் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் டிசைனை காட்ட முடியும். இது மோஸ்ட்டாக ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்க அவங்க டீம் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இது மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் பேசிக். அண்ட் சைடில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த பர்டிகுலரோட வித்து, ஓகேவா, ஹைட்டு அது எவ்வளோ இருக்கணும், அது லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டாக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். அண்டு ரெஸ்பான்சிவ் ரீசைஸ் எல்லாம் மாற்றிக்கிறது இருக்கும். அண்ட் இது வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங்கா இல்லை நன்னா அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அப்பியரன்ஸ் இது ஒயிட்டாக இருக்கணுமா இல்லை வேறு ஏதாவது கலரில் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே. ஓகேவா? ஸோ அண்டு லே அவுட் நம்மளுக்கு கிரிட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். கிரிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அலைன்மெண்ட்டுக்காக. ஸோ கிரிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்துடும். அதில் நீங்கள் ஐகான்ஸை நீங்கள் அந்த பர்டிகுலர் சைஸ், அதாவது நம்மளுக்கு ஒரு ஐக்கான் நீங்கள் வைக்கும் போது இன்னொரு ஐக்கானை நம்ம இந்த மாதிரி எதுவுமே லேயர் இல்லைன்னா பக்கத்தில் எந்த இடத்துல கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ அந்த கிரிட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஐகான் நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கிரிட் ஆப்ஷன். ஓகேவா? அதில் பர்டிகுலர் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் லே அவுட் இருக்குது, இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஆப் யூஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இருக்குது, நாட் ஒன்லி ஐஃபோன், நிறையா மொபைல் ஆப்புக்கு, ஈவன் சாம்சங் இந்த மாதிரி நிறையா மொபைல் ஆப்புக்கு வந்து நம்மளால் யூஐ கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ரெசல்யூஷன் செட் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சில ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் டூல்ஸ் அதை வச்சு நான் யூஸ் பண்ணி எப்படி கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சேட். இப்போ எப்படி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இருக்கோ அதே மாதிரி ஒரு சேட் அப்ளிகேஷனோட ஒரு யூஐ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நாமளாக பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டர் இருக்கும். ஓகேவா? ஹெட்டரில் அந்த சம்திங் லைக் அந்த ஆப்ஷன்ஸ், அப்புறம் பபுள் ஐக்கான், ஐ மீன் மெசேஜ் பபுள் ஐக்கான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஐ மீன் ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாரி ரெக்டாங்கிள் வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே 4 சர்க்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இதோட நான் இது மட்டும் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போயிடலாம். ஸோ இந்த 4 சர்க்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த 4 சர்க்கிள்ஸ் எதுக்கு அப்படின்னா இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இதை ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த 4 சர்க்கிள்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த 4 சர்க்கிள்ஸ் நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இந்த ஆப்ஷன் இங்கேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களால் அதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கும். நீங்கள் ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அப் ஏரோ டவுன் ஆரோ, அப் ஏரோ மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டவுன் ஆரோ மீன்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எனக்கு அவுட்லைன் இருக்குது, எனக்கு அவுட்லைன் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஐ மீன் பார்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்டர் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுமாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிளை வச்சு எப்படிலாம் நம்ம அதை மாடிஃபை பண்ணலாம், இது மாதிரி சர்க்கிள் வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போது ஒரு ஆப் யூஐ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப் யூஐ கிரியேட் பண்ணும்போது மொபைல் ஆப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சேட் ஆப் எடுத்துக்கிறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சேட் ஆப் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த யூஐ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளாவே யோசித்து இன்னோவேட்டிவாக ஒரு ஆப்க்கு யூஐ கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்பவுமே ஒரு ஆப் யூஐக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஒரு சேட்டிங் ஆப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். நம்ம அந்த ஆப்பை கிளிக் பண்ணணும், ஒரு ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும்ல. ஸோ அந்த ஹோம் பேஜ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிளகின்ஸ் இந்த இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லி கொடுத்துறேன்.
ஓகேவா. அந்த பிளகின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து இந்த அடாப் எக்ஸ்டியாக இருக்கட்டும், ஃபிக்மான்றோம் அப்படின்றதும் ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகேவா. அவங்க வந்து நிறைய டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி நிறைய ஐகான்ஸ் ஐ மீன் நிறைய பிளகின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் தான். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் ப்ரௌஸ் பிளகின்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு போகும். ஓகேவா. இங்கே நிறைய லைக் எப்படி நம்ம கூகுள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இது வந்து அடாப்க்கும் இருக்குது, ஃபிக்மாக்கும் இருக்குது. அது மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வேணுமோ ஓகேவா. ஐகான்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அப்புறம் அவட்டார் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அது வயர் ஃப்ரேமர், அப்புறம் குவிக் மார்க்அப், யூசர் ப்ரொஃபைல், கேலண்டர், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் அந்த கெட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அந்த பிளகின்ஸை கெட் பண்ணிக்க முடியும். அது ஒன்ஸ் நீங்கள் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே தான் அந்த பிளகின்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா. இந்த ஐகான் ஓகேவா. இந்த ஐகான் போனீங்கன்னா இங்கே பிளகின்ஸ் வரும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்ன இப்போ நான் இந்த பிளகின்ஸ்லாம் நான் வந்து கெட் பண்ணியிருக்கேன், மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோட பிளகின்ஸில். ஸோ இந்த பிளகின்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பிளகின்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஜஸ்ட் மேனேஜ் பிளகின்ஸ், அப்புறம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற பிளகின்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. எங்கேயும் டிஸ்பிளே ஆகும். அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் போய் நீங்கள் பிளகின்ஸ் பார்த்துக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிளகின்ஸும் வச்சு நம்ம ஒரு ஆப் யூஐ கிரியேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா. ஏன்னா டைம் சேவ். நீங்கள் வச்சு ஒரு ஐகான் இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு ஒரு ஐகான் கிரியேட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும், ஸோ எனக்கு ஜஸ்ட் பிளகின்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நினச்சின்னா இந்த பிளகின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம டேட்டா வந்து கிரியேட் பண்ண போயிடலாம். ஸோ இந்த ஐகான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து லைக் ஒரு சேட் இது கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு லோகோ வேணும், ரைட். ஒரு லோகோ, ஒரு ஐகான் வேணும், அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேட் ஐகான். ஓகேவா. ஃபஸ்ட் நேற்று வந்து சேட் ஐகான் போட்டுப்போம். இங்கே லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ஐகான்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஐகான்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த ஐகான்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இந்த ஐகான் நீங்கள் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு இங்கே இழுத்துட்டு வந்துடணும். ஓகேவா. நீங்கள் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணி இந்த ஹேண்ட் சிம்பிள் வரும். ஓகேவா. ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால் நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இப்போ மேலே கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணீங்க, உங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஓகேவா. வெயிட் அ மினிட். ஆட்டோமேட்டிக்காகவே இப்படி வந்துடும். ஓகேவா. ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் எலாபரேட் பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பெருசு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நான் அகெயின் யூஸ் பண்ணி நான் எங்கே வேணுமோ அந்த பொசிஷன் நான் கொண்டு வந்துடலாம். ஓகேவா. அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ட்டுக்கு யூஸ் பண்ணி நான் க்ளோனும் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இதை நான் வந்து ஜஸ்ட் நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகே. இப்படி பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் இங்கெல்லாம் இருக்கும். ஓகேவா. ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் டபுள் சைல் பண்ணிட்டு இதை நான் உரம் கொண்டு போகிறேன். இந்த இது எனக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணி இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு என்னால் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லைக் உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரட்டாக இருக்கோ, எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் வந்து உங்களோட ஆப் யூஐ நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த வே. ஓகேவா. ஸோ எனக்கு ஒரு இந்த கலர் நான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஆப் டிசைன் இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து சேம் யூஸ்வல் நான் வந்து ஒரு மாதிரி லைக் ஷேட் கலர். ஓகேவா. ஸோ கிரே கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் ஸ்டைல் பண்ணி நான் அது கொஞ்சம் சென்டருக்காக கொண்டு போகிறேன். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ரெசல்யூஷன்ஸ் காட்டும். ஓகேவா. எந்த போர்ஷன் இந்த யூஸ் பண்ணி தான் லைக் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதும் சரி, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதும் சரி, HTML ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு தான் அவங்க வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இது வந்து என்னோட சைடில் எப்படி இருக்க போகுது. ஓகேவா. ஸோ என்னோட 86 அண்ட் சைடு வித், அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வித் அண்ட் சைஸ் தெரியுது. ஓகேவா. அது இங்கேயுமே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. ஸோ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அண்டு நான் வந்து ஒரு கிரிட் ஆப்ஷன் சொல்லி தரேன். நான் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சின்னதாக இந்த ஐக்கான் நான் ரெடி பண்ணல, இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இங்கே ரிப்பீட் கிரிட்னு ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா. அந்த ரிப்பீட் கிரிட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் நான் அந்த க்ளோன் மாதிரியே தான் இதுவும். ஓகேவா. எத்தனை இது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. எனக்கு 3 போதும். அண்ட் அதோட சைஸோடு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. எத்தனை 10, 11 அந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகேவா அன்குரூப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கிரிட் இது போடும். அண்ட் நீங்கள் இங்கே இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இதை எடுத்து விட்டுலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பர்டிகுலர் கலரை ஆல்ரெடி இருக்கு நான் செலக்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஜஸ்ட் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா. அண்ட் என்னோடய டெக்ஸ்டர் யூஸ் பண்ணி ஹேபர்ட் அப்படின்னு சொல்லி என்னோட இதுக்கு வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன்.
ஓகேவா? ஏபட் தட்ஸ் இட். ஓகேவா? இதுதான் என்னோட நேம், ஆப்போட நேம். ஓகேவா? ஏபட் அப்படின்னு சொல்லி அகைன் நான் வந்து என்னோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏபட் அப்படின்னு தான் இருக்க போகுது. நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே பொசிஷன் வேணுமோ நீங்கள் குரூப்பும் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அதை மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஆப்போட நேமாக இருக்க போகுது அண்ட் ஐக்கானாகவும் இருக்க போகுது. அண்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும், சென்டர் ஆப்ஷனா சென்டர் ஆப்ஷனில் நீங்கள் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அண்டு கீழே அகெயின் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் சென்ட்ரல் அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு நீங்கள் சென்ட்ரல் அலைன்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்ட்ரல் அலைன்மெண்ட் அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் செலெக்ஷனில் இருக்குது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணி நான் இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? சரி, எனக்கு ஃபாண்ட் வந்து நான் போல்டு வேணாம் இங்கேன்னு ஃபாண்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெகுலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபாண்ட் சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேவா? ஏபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதான் நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சேட் லிஸ்ட்டுக்கு போக போகிறோம். அண்ட் தென் வந்து அந்த ஆப்போட ஃபுல் இது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரொஃபைலாக இருக்கட்டும், வாட் எவர் அந்த ஆப்போட யூஐயாக இருக்கட்டும், எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஹோம் பேஜ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த அடாப் பற்றி பார்க்கலாம், இந்த ஃபிக்மாக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கனெக்டடாக இருங்க அண்ட் எல்லா மாடலையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.